வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என் வீட்டில் தான். இன்றைக்கு நான் வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கியிருக்கும், தையல் தான். இன்றைக்கு வந்து ஒரு 38 இன்ச்சு மார்பு சைஸ் உடைய ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு சாரி ப்ளவுஸ் ஒன்று வெட்டி தச்சு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ப்ளவுஸுக்கு அளவான வர்ற அளவை பார்ப்போம். இந்த ப்ளவுஸுக்கு மார்பு 38, இடுப்பு 33, முதுகு நீளம் 13.5, கை 10.5, முன்கழுத்து 7, பின்கழுத்து 10, ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 15. இந்த அளவு திட்டத்தை கொண்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு சாரி ப்ளவுஸ் உண்டு டேப்பில் அளவு எடுத்து நாங்கள் வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இது ஒரு பட்டு சாரிக்கான ப்ளவுஸ் ஒன்று தைக்க போகிறோம் நாங்கள். இதுதான் அதோட மெயின் பீஸ். இது வந்து அதோட லைனிங். முதலாவதாக நாங்கள் லைனிங்கை தான் கீறி வெட்ட போகிறோம். முதல்ல லைனிங்கை வெட்டுவோம். முதலாவதாக கீழே சமப்படுத்தி வெட்டுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் டேப்பில் 1/2 இன்ச் எடுத்து இதுக்கு விட போகிறோம். 1/2 இன்ச் எடுத்து விட்டாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏனெண்டா இது லைனிங் பீஸ். மெயின் பீஸில் தான் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக விட வேண்டி இருக்கும் எங்களுக்கு. அதில் இருந்து அவங்களோட முதுகு நீளம் வந்து 13.5. இப்போ 13.5க்கு இது மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு அவங்களோட ஷோல்டர அகலம் வந்து 15. 15 2ஆ பிரித்தால் அவங்களுக்கு ஷோல்டர அகலம் வந்து 7.5 வரும். அதோட சேர்த்து அவங்களோட மார்பு சுற்றளவு அவங்களுக்கு 38 இன்ச்சு. அந்த 38 இன்ச்சை நாங்கள் 4ஆ பிரித்து அதோட 1 இன்ச்சை சேர்த்துக்கொள்ள போகிறோம். 38 4ஆ பிரித்தால் அவங்களுக்கு 9.5 வருகுது. நாங்கள் அதோட 1 இன்ச்சை கூட்டி எடுத்தால் 10.5. இப்போ நாங்கள் இதில் வந்து 10.5 இன்ச்சு அளக்க போகிறோம். இதோட சேர்த்து இன்னும் 1 இன்ச் அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக விட போகிறோம். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு வந்து பெருத்தால் உடம்புகள் பருமனாகினால் அவங்களுக்கு அவிட்டு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நாங்கள் 1 இன்ச்சை நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறோம். இப்போ அவங்களோட சாரி ப்ளவுஸுக்குரிய மொத்த நீளத்தை, முதுகு நீளத்தை எடுத்துட்டோம். அதோட அவங்களுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளோ வர வேணுமென்று அதையும் எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் அவங்களுக்கு வந்து ஓப்பன் நெக்காக இருக்க வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு முதுகு ஷோல்டர் அளவு நாங்கள் எடுக்க வேண்டி வராது. நாங்கள் ஜூ நெக்கோ இல்லை கொலர் ப்ளவுஸோ அப்படி தைக்க வேணுமென்று சொன்னால்தான் நாங்கள் வந்து இந்த ஷோல்டர் அளவு எடுக்க வேண்டி வரும். இப்போ நாங்கள் இவங்க 38 சைஸ்ன்றபடியால் அவங்களுக்கு கழுத்தை கொஞ்சம் விரிவாக எடுக்கிறதுக்காக நான் கழுத்தை வந்து 3.5 இன்ச்சில் கழுத்து எடுக்கிறேன். நான் 3.5. அதோட சேர்த்து அவங்களுக்கு ஷோல்டர் அளவை வந்து 3 இன்ச்சில் எடுக்கிறேன்.
இதோட சேர்த்து பின் கழுத்து ஆழம் வந்து அவங்களுக்கு 10 சென்டிமீட்டர். இதோட இதை தொடுத்து விடுவோம். இப்போ நான் எல்லாமே வெற்ற அளவை மட்டும்தான், இது எங்களோட உடம்புல வர வேண்டிய அளவை மட்டும்தான் கீறி கொண்டிருக்கிறேன். நான் வெட்டுறதுக்கோ தைக்கிறதுக்கோ இன்னும் அளவு கீறல. இதெல்லாம் கீறினத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு தெளிவா எந்த அளவு விட வேணும் என்று சொல்லி நான் அதில் காட்டுறேன். இப்போ இந்த 38 சைஸ் உடையவங்களுக்கு எப்படி நாங்கள் ஆர்ம் ஹோல் கீறப்புறோம். இப்போ நாங்கள் ஷோல்டர் அளவு எடுத்துட்டோம். இப்போ ஆர்ம் ஹோல் எப்படி கீறப்புறோம்னு காட்டுறேன். கீழே இடுப்புல இருந்து மேலே ஆர்ம் ஹோல் கீறதுக்காக நாங்கள் ஒரு 28 30 இன்ச்சு உடையவங்களுக்கு ஒரு 8 இன்ச் அளவு, அதிலிருந்து கொஞ்சம் பருமன் கூட நாங்கள் இன்ச்சை குறைக்க வேணும். அதாவது இடுப்புல இருந்து ஆர்ம் ஹோல் இந்த எங்களோட இதுக்குள்ள கை குலைவுக்குள்ள வாரது வரைக்கும் நாங்கள் அதை அளவெடுக்க வேணும். அப்ப இதுல இருந்து பார்த்தா தெரியும். இப்போ நார்மலான கொஞ்சம் மெலிவான உடம்பு அவங்களுக்கு 8 இன்ச் எடுத்தால் போதும். கொஞ்சம் உடம்பு கூடினவங்களுக்கு கீழே இடுப்புல இருந்து மேலே பார்த்தீங்களா இந்த 8 இன்ச்சு, இந்த 8 இன்ச்சுக்குள்ள இங்கே வரும். ஆர்ம் ஹோல் வந்து இங்கே வரும். அப்போ மெல்லியாக்களுக்கு கைக்குலைவு சின்னனா இருக்கும் அவங்களுக்கு. அதில் இருந்து கொஞ்சம் பருமனானவங்களுக்கு 7.5 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் பருமனானவங்களுக்கு 7 எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு 40 இன்ச்சு அளவு உடையவங்களுக்கு நாங்கள் ஒரு 7 எடுக்கலாம். அப்போ இவங்க 38 இருக்கிறதால நாங்கள் ஒரு 7.5 அந்த அளவுக்கு நாங்கள் எடுக்க போறோம். இப்ப நாங்க 7.5 எடுத்திருக்கிறோம் இவங்களுக்கு. இப்ப நாங்க ஆர்ம் ஹோலை எப்படி கீறுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நாங்க எடுத்த இந்த 7.5 இதோட தொடுத்து விடுறோம். இது எங்களுக்கு தேவையில்லாத கோடு. ஏனென்றா ஷோல்டர் அளவு இவங்களுக்கு தேவைப்படாது. ஷோல்டர் அளவு ஏனென்றா அவங்களுக்கு ஓப்பன் நெக், பெரிய விரிவான நெக் தான் நாங்கள் வைக்க போகிறோம். அப்போதால இது தேவைப்படாது. இப்போ இதில் இருந்து நாங்கள் 1.5 இன்ச்சு உள்ள எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த ஆர்ம் ஹோலுக்கு வந்து 1 இன்ச்சு விட போகிறோம். ஆர்ம் ஹோல்ற வளைவுக்கு அதோட சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுவோம், வெட்டுறதுக்கும் சேர்த்து. இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் கழுத்தை நாங்கள் இப்போவே இதுலேயே கீறலாம். இப்போ கழுத்தை வந்து இவங்களுக்கு ஒரு கட்டுற நாடா மாதிரி வைக்க வேணும். அப்போ வைக்கிறதுக்காக நாங்கள் ஏதாவது ஒரு வட்டம் போல ஒரு கழுத்துற ஷேப் எடுத்து நாங்கள் சும்மா வரைவோம். இப்போ நாங்கள் கழுத்தை வந்து இப்படியா வரைஞ்சிருக்கிறோம். ஒரு பானை ஷேப்பில் நாங்கள் இந்த கழுத்தை வரைஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கட்டுற நாடாக வரப்போகுதோ இந்த இடத்துல நாங்கள் இதோட சேர்த்து நாங்கள் இந்த கழுத்தை வெட்டி கொள்ள போகிறோம். இப்போ இந்த கழுத்தை இதோடையே சேர்த்து வெட்டி கொண்டால் எங்களுக்கு இது கொஞ்சம் அகலமாக போயிடும். இதில் இருந்து இந்த கழுத்தை வந்து இந்த நான் கீறுற இந்த புள்ளிக்கோட்டோட சேர்த்து தான் இந்த கழுத்தை நான் இப்போ வெட்ட போகிறேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த மேலே இந்த ஷோல்டருக்கும் நான் 1/2 இன்ச்சு விட்டு நான் புள்ளிக்கோடு கீறுறேன். இந்த கீறத்தோடு தான் நான் கழுத்தை வெட்ட போகிறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோலுக்கும் நான் புள்ளிக்கோடு கீறிக்கொள்கிறேன். இதப்போ பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு. இப்போ நாங்கள்
பின் முதுகை நாங்கள் இப்போ வரைஞ்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை வெட்ட வேண்டியதுதான். அதுக்கு முன்னால நாங்கள் இடுப்பு சைஸ் அவங்களுக்கு 33. அப்போ இந்த இடுப்பு சைஸை நாங்கள் இதுல இருந்து அளந்து இதுக்கு நாங்கள் கீற வேணும். எப்படி சரிவா வேணும்னு சொல்லி நாங்கள் கீற வேணும். அப்போ இடுப்பு சைஸுக்கும் நாங்கள் 4ஆத்தான் நாங்கள் பிரிக்க வேணும். 33 4ஆ பிரித்து பார்ப்போம். இப்போ இடுப்பு சைஸை நாங்கள் 4ஆ பிரித்தால் எங்களுக்கு 8.5 அந்த அளவுக்கு வரும். 8.5 8.15. அப்போ நாங்கள் இடுப்பு சைஸை அவங்களுக்கு 9 சொல்லி நாங்கள் மார்க் பண்ணி அதுல இருந்து பார்ப்போம். இடுப்பு சைஸ் 9. அதோட சேர்த்து நாங்கள் 1 இன்ச்சு விட்டு நாங்கள் இதை நாங்க வெட்ட போறோம். இப்போ நாங்க வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்க முதுகு பகுதியை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு முன்பகுதியை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பின்பகுதி வெட்டுறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அளவெல்லாம் எடுத்து முன்பகுதிக்கு நாங்கள் இதை அப்படியே வச்சு 1-2 அளவு திட்டங்கள்லாம் மாற்ற வேண்டி வரும். அதை எப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ துணியை எந்த பக்கத்துக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பக்கம் என்ன பார்த்த மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ முன்னுக்கு ஓப்பன் வரப்போகுது. அப்போ அதுக்காக அப்படி வச்சிருக்கிறேன். இந்த ஓப்பன் பகுதியை நான் 1/2 இன்ச்சு விட்டு நான் வைக்கிறேன். நான் ஏனென்று சொன்னால் இது ஓப்பன் தைக்கிறதுக்கு போயிடும் இந்த 1/2 இன்ச்சு. அதோட சேர்த்து இதை இப்போ நாங்கள் இதை அப்படியே வச்சு நான் வரைய போகிறேன். இப்போ இவங்களுக்கு கழுத்து முன் கழுத்துற ஆழம் 7. அதையும் நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம். முன்னுக்கும் சின்னதாக ஒரு ஓவல் ஷேப்பான கழுத்து தான். இப்ப எங்களுக்கு முன்னுக்கு மார்பு பகுதிக்கு விட்டு கப்ஸ் தைக்க வேண்டி இருக்கிறதால நாங்கள் இதுல இருந்து 1 இன்ச்சு நாங்க விட்டு வெட்ட போறோம். இப்போ நாங்கள் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நாங்கள் இதை எடுக்க போகிறோம். இதை எடுத்தால் இதுதான் முன்பகுதி. இந்த முன்பகுதிக்கு இனி நாங்கள் எப்படி கப்ஸ் செட் பண்ணுறது, எப்படி நாங்கள் டக்ஸ் போட போகிறோம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். டக்ஸ் போடுறத நாங்கள் இங்கிருந்து இதில் நாங்கள் ஏற்கனவே 1/2 இன்ச்சு விட்ட நாங்கள் அந்த 1/2 இன்ச்சியை நாங்கள் விட்டு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சியை விட்டு நாங்கள் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அதாவது எங்களோட ஷோல்டரில் இருந்து 1 இன்ச்சு தள்ளி வரும். அது ஏன்னு சொன்னால் எங்களோட இந்த
பாயிண்ட்டை நாங்கள் பார்க்கறதுக்காக எங்களோட கப்ஸோட பாயிண்ட்டுக்கு நாங்கள் டக்ஸ்கள் போடுறதுக்காகத்தான் இதை நாங்கள் இங்கே மார்க் பண்ணி கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்களோட கழுத்தில் இருந்து 1 இன்ச்சு தள்ளி வருகிறது. அப்போ நாங்கள் 4 இன்ச்சில் இதை எடுக்கிறோம். இதை எடுத்துட்டு இதை ஒரு பாயிண்டாக நாங்கள் வச்சுட்டு இதில் இருந்து நாங்கள் எங்களுக்கு சரிவாக வர வேணும், எங்களுக்கு வளைவாக வர வேணும். அதுக்காக நாங்கள் இதை 2 இன்ச்சு கழிக்கிறோம். இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு. ஓகே, இப்போ முன் வெட்டியாச்சு. அதோட சேர்த்து எங்களுக்கு முன்னுக்கு கைக்கு முன்குடைவு வர வேணும். அப்போ அதுக்காக நாங்கள் இதில் கொஞ்சம் வெட்டுறதுக்காக இதுக்குள்ள மட்டும் எங்களோட இந்த கை குழைவுக்குள்ள மட்டும் நாங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ள எடுத்து நாங்கள் இதை நாங்கள் வெட்ட போகிறோம். அது முன்குடைவுண்டு நாங்கள் சொல்லுவோம். இப்போ நான் இதை இப்படியே வெட்ட போகிறேன். இப்போ நாங்கள் இதை வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததா இதுக்கு நாங்கள் டக்ஸ் போடுறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் மார்பு பகுதி அகலமாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க 38 இன்ச்சா இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த நடுப்புள்ளியில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு வைக்கலாம். இல்லை குறைவாக இருக்குமென்று சொன்னால் அவங்களுக்கு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு நாங்கள் மார்க் பண்ணாலே போதும். இவங்களுக்கு நான் 1.5 இன்ச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா தெரியும், இதை ரெண்டும் நாங்கள் சேர்த்து மடித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் 2 கோடும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த 2 கோடையும் சேர்த்து ஒரு மார்க் பண்ணி கொள்ளுவோம். இந்த வெட்டின பகுதி 2 கோட்லேயும் வந்திருக்குது. இப்போ இதில் இருந்து எப்படி நாங்கள் இந்த டக்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம். இதில் இருந்து 3 இன்ச்சு, இதில் இருந்து 3 இன்ச்சு நீளத்துக்கு நாங்கள் இந்த டக்ஸை போட போகிறோம். இதுக்கும் அளவு திட்டங்கள் இருக்குது. இதுக்கு அப்படி என்று சொன்னா இதுல இருந்து 3 இன்ச்சு, அதுல இருந்து 3 இன்ச்சுக்குள்ள எங்களுக்கு இதுல ஆர்ம் ஹோல் வரும். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து 3 இன்ச்சு, இந்த 38 இன்ச்சு ஆளுக்கு நான் சொல்றேன் 3 இன்ச்சு, அதுல இருந்து அடுத்த 3 இன்ச்சு பார்த்து அந்த இந்த பக்கமும் 3 3 6 இன்ச்சு, இந்த பக்கம் 3 3 6 இன்ச்சு எங்க ஜாயின் பண்ணப்படுதோ அங்க நாங்கள் இந்த டக்ஸை போட வேண்டி இருக்கும். அதாவது இந்த சரியான இந்த வளைவுக்குள்ளதான் அந்த டக்ஸ் எங்களுக்கு சேரும். நாங்கள் இதில் மார்க் பண்ணுறோம். இதுக்கு நாங்கள் அதிகமாக எங்களுக்கு பிடிக்க வேண்டி வராது டக்ஸ். ஆனால் நாங்கள் 1/2 இன்ச்சு நாங்கள் டக்ஸை நாங்கள் இதுக்கு மார்க் பண்ணுறோம்.
1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கோட்டில் வந்து இது எவ்வளவு நீளம் வர வேணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 3.5-4 இன்ச்சு அந்த அளவுக்குள்ள வந்தாலே போதும், இல்லையோ 3 இன்ச்சு வந்தாலே போதும். ஆக கூட அங்கே கிட்ட கொண்டு போக வேணுமென்று இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் அதை கீறிக்கொள்வோம். இப்போ 2வது டக்ஸுக்குரிய கோடும் நான் கீறிட்டேன். இப்போ 3வது டக்ஸுக்குரிய கோடு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு 6.5-7 இன்ச்சு 8 இன்ச்சு கழுத்து முன்கழுத்து எடுக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் கீழே இருந்து மேலே மடித்து சரியாக அரைவாசிலிருந்து அரையில் இருந்தே நாங்கள் இந்த டக்ஸை நாங்கள் போட்டு பார்க்கலாம். பார்த்தாலே இதுங்கட 2 டக்ஸுக்கும் நடுவில் வரும். அப்படி இல்லையோ நீங்கள் இந்த 2 டக்ஸுக்கும் நடுவில் நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு நீங்கள் கூட எடுக்க தேவையில்ல, ஒரு 2 to 2.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் இதுக்கு டக்ஸ் பிடிச்சாலே போதும். இதுக்கும் நாங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மொத்தமாக 1 இன்ச்சு வர அளவுக்கு நாங்கள் இதுக்கு டக்ஸ் பிடிச்சா போதும். இப்போ இதிலிருந்து இதை தொடுத்து விடுவோம். இப்போ நான் இந்த சாரி பிளவுஸுக்கான முன்பகுதியை நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு டக்ஸ் போடுறதுக்குரிய எல்லாம் கீறிட்டேன் நான். இனி நாங்கள் இதுக்கு கீழ்பட்டி கை எப்படி தைக்கிறதுன்னு நாங்கள் இப்போ நான் முன்பகுதியை வெட்டி எடுத்துட்டேன். இப்படி வரும். இதில் வந்து டக்ஸ் போடுறதையெல்லாம் நான் கீறிட்டேன். இப்போ நான் இதுக்கு முன்பட்டி கீழ்பட்டியும் அதோட சேர்த்து கையும் வெட்டுறது எப்படி என்று வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து கை நீளம் வந்து 10.5, அதே மாதிரி கயிறை சுற்று வந்து 10, கைக்குழைவு வந்து 15.5 வரும். இப்போ நாங்கள் பார்த்தால் இது சரியாக வருமென்று நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து 1/2 இன்ச்சு நாங்கள் தைக்கிறதுக்காக விட்டுட்டு பத்தரை அதோட சேர்த்து 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக கீழையும் மேலேயும் விடுறேன். இதுதான் எங்களுக்கு வரப்போகிறது. அதோட சேர்த்து கயிறை சுற்று வந்து 10 சொன்னால் எங்களுக்கு 2ஆ பிரித்தால் 5 வரும். அந்த 5ஓட சேர்த்து நாங்கள் கயிறை அளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் கீழ்கை எங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதில் இருந்து 2 இன்ச்சு கூடவா மேல் கை இருக்கும். அப்போ நாங்கள் கீழ்கை இருக்கிற அதே அளவு 10 நாங்கள் 2ஆ பிரித்து 5 எடுத்து இங்கேயும் 5 எடுத்திருக்கிறோம். இப்போ அதில் இருந்து நாங்கள் இன்னும் 2 சேர்த்து எடுக்க போகிறோம். 2 அப்போ 5 2 7 எங்களுக்கு 7ஓட சேர்த்து நாங்கள் பிளவுஸ்களுக்கெல்லாம் எவ்வளவு அளவு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டோமோ அதே அளவு நாங்கள் இதுக்கும் விட வேணும். அப்போ பிளவுஸுக்கு நான் ஏற்கனவே 4ஆ பிரித்து அதில் 1 இன்ச்சும் அடுத்ததாக வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு பிரித்து விடுறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு நான் விட்டிருக்கிறேன். அப்போ பொதுவாக நான் இந்த கைக்கு 1.5 இன்ச் அளவு விட வேண்டி இருக்குது. அப்போ இதில் பார்த்தா எங்களுக்கு சரியா 1.5 இன்ச்சு அளவுக்கு தான் எங்களுக்கு இது சரியா இருக்குது. அப்ப நாங்க இதை ஃபுல்லா வந்து கைக்கு எடுக்க போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல நாங்க 5 விட்டு இருக்கிறோம். இந்த 5ஓட சேர்த்து நாங்கள் அடுத்ததா
இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா விட்டது சாரி பிளவுஸுக்கு எக்ஸ்ட்ராவா விட்டு நாங்கள் 1.5 இன்ச்சு அதே 1.5 இன்ச்சு நாங்க இங்க விட போறோம். இப்போ 1.5 இன்ச்சை விட்டு மார்க் பண்ணி இப்ப கையை சரிவா வெட்ட போறோம். இவ்வளவுதான் எந்த கயிற அளவு. இப்ப நான் எடுக்க போற கயிற அளவு. இதுல இருந்து இப்ப கைய எப்படி ஷேப்ல வெட்டுறதுன்றத நாங்கள் இப்ப பார்க்க போறோம். மேல எந்த அளவு எடுக்கிறோமோ அதுல இருந்து நாங்கள் 3 இன்ச்சை குறைக்க வேணும் இந்த கை வெட்டுறதுக்காக. இப்ப மேல நாங்கள் இங்க நாங்கள் வெட்டுற பகுதி, இது நாங்கள் தைச்சு வர போற பகுதி, அதுல இருந்து நாங்கள் 3 இன்ச்சை குறைக்க போறோம். இதோட சேர்த்து எடுக்கிறதா இருந்தா நீங்க 3.5 இன்ச்சு குறைக்க வேண்டி வரும். இப்ப நாங்கள் அங்க 3 இன்ச்சு பார்த்த நாங்க குழைவு, அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச்சு அளவோடு தான் எங்கட கை குழைவு வர வேணும். இத பாத்தீங்களேன்னு சொன்னா இந்த கை இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு தள்ளி இப்ப நாங்க இதால கீற போறோம். இந்த 3 இன்ச்சு இதுல இருந்து 3 இன்ச்சு அளந்து எடுத்து நாங்கள் அதுல இருந்து தான் எங்களுக்கு இந்த கை இப்படி வரப்போகுது. இதுல 1 இன்ச் அளவுக்கு இங்க இப்படி குத்தண்டு போகக்கூடாது. ஒரு இன்ச் அளவுக்கு நேரா அதுக்கு பிறகுதான் நாங்க குத்தண்டு போறோம். இப்ப அங்க நாங்க கைக்குழைவுல நாங்க 3 இன்ச்சு 3 இன்ச்சு நாங்கள் அளந்த மாதிரியே தான் இதுவும் அந்த 3 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுல தான் எங்களுக்கு இதே நாங்க மார்க் பண்ணி பார்த்தா எங்களுக்கு கைக்குழைவு சரியா வருதோன்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து 1 இன்ச்சு தள்ளி இது 3 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, இதுல 3 இன்ச்சு. இப்ப நான் தைக்க வேண்டிய புள்ளிக்கோடும் நான் கீறிட்டேன். இப்ப வெட்டுவோம். இப்போ கையை அழகாக வெட்டி எடுத்தாச்சு. சரியான அளவுக்கு கையை வெட்டி எடுத்தாச்சு. இது கயிறை நடுப்பகுதி. அதே மாதிரி நாங்கள் கைக்கு முன்குடைவு நாங்கள் கீற வேணும். முன்குடைவு ஒரு அங்கே நாங்கள் முன்குடைவு நாங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் முன்குடைவு இந்த 3 இன்ச்சுக்குள்ள வார இந்த முன்குடைவையை நாங்கள் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்றோம். இந்த 3 இன்ச்சு குழைவுக்குள்ளதான் நாங்கள் அந்த முன்குடைவு எடுக்க வேணும். இப்ப அதுக்கு நாங்கள் ஒரு மார்க் பண்றோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கை இந்த வெட்டு பகுதி தான் முன்னுக்கு வரப்போகுது. இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு மாறி தைப்பட்டுடும். இதுல பார்த்தா விளங்கும் எங்களுக்கு எவ்வளவு தோண்டி எடுத்திருக்கிறோம்னு சொல்லி. இப்ப கை வெட்டியாச்சு, முன் வெட்டியாச்சு, பின் வெட்டியாச்சு. இப்ப அடுத்தது நாங்கள் இது வெட்ட போறோம், பட்டி வெட்ட போறோம். இந்த கீழ்பட்டி சாரி பிளவுஸுக்கான அதுக்கு நான் இதுக்கு சாரி பிளவுஸுக்கு கீழே வெட்டின பட்டியிலேயே நான் எடுக்க போறேன். இப்ப இதே மாதிரி வராது. ஏனென்று சொன்னா நாங்கள் எப்படி இதை தைக்க போறோமோ அதே மாதிரி நாங்கள் மடித்து வச்சு கொள்ளுவோம். மடித்து வச்சுட்டு
இதை நாங்கள் இந்த துணியில் வைக்கிறோம். நான் தைக்கிற பகுதியை பிடிச்சு கொண்டு இப்போ இதில் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு இப்போ இதை நான் வரைய போகிறேன். சும்மா நார்மலாகவும் நாங்கள் ஒரு அளவான வளைவில் நாங்கள் வெட்டலாம். ஆனால் பட்டி வெட்டுற முறையைத்தான் நான் காட்டுறேன். இப்படி முறையில் பட்டி வெட்டலாம்ன்றத நான் காட்டுறேன். இதோட வர வேணும் எங்களுக்கு. இதோட வரப்போகுது பட்டி. இதுக்கு அடுத்ததான் நாங்கள் இந்த மெயின் பீஸில் வெட்டுற பட்டியைத்தான் கொஞ்சம் நீளமாக வெட்டி கொள்ள வேண்டி வரும். உள்ளுக்குள்ள லைனிங் பீஸ் எங்களுக்கு சின்னனா இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ நான் இதில் இருந்து இது வந்து தச்சு வரப்போகிற பகுதி, இனி வெட்ட போகிற பகுதியை நான் புள்ளிக்கோட்டால் கீறிக்கொள்கிறேன். கொஞ்சம் விட்டு தான் வெட்டுறேன். இப்ப நாங்க வெட்டியாச்சு. இதுல இப்ப வெட்டினத்துக்கு பிறகு நாங்க மார்க் பண்ணி கொள்ள வேணும் எது முன்பகுதி எது பின்பகுதி என்று சொல்லி. ஏனென்று சொன்னா எங்களுக்கு முன்பகுதி மாறினால் ஷேப்பே பழுதா போயிரும் எங்களுக்கு. அதால இந்த முன் என்று சொல்லி நான் எழுதியிருக்கிற இந்த 2 பகுதியும் எங்களுக்கு முன்னால வரப்போகுது. அதே நேரம் நான் இந்த உரல் பக்கத்தை தான் முன்னுக்கும் எடுத்திருக்கிறேன். ஆனாலும் நான் சும்மா எழுதி கொள்றேன். புதுசா பழகிற நீங்களா இருந்தா எழுதி கொண்டா சுலபமா இருக்கும். தச்சத்துக்கு பிறகு மாத்தி அதை பிரிச்சு தைக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டை குறைச்சிடும். அதனாலதான் இப்ப நான் இந்த துணியில வந்து கை வெட்டிட்டேன், முன்பகுதி வெட்டிட்டேன், பட்டி வெட்டிட்டேன், பின்பகுதியும் வெட்டிட்டேன். முக்கியமான மெயினான எல்லாம் வெட்டியாச்சு. இனி அடுத்ததானா முன்னுக்கு வந்து குக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு துணி வேணும் எனக்கு. அதே நேரம் இந்த கழுத்துகளுக்கு வந்து எந்த லேஸும் நான் வைக்க போறதில்லை, தச்சும் பிரட்ட போறதில்லை. நான் வந்து துணி வச்சுதான் நான் தைக்க போறேன். அந்த துணியை எப்படி நான் வெட்டி எடுக்க போறேன், அதை பிறகு எப்படி தைக்க போறேன்ன்றது நாங்க பார்க்கலாம். இந்த சாரி பிளவுஸ் வெட்டினத்துல எனக்கு வந்து பெரிய பீஸண்டு இது 2ம் இதோட இதுதான் எனக்கு மிஞ்சி இருக்குது. இதுல தான் நான் இந்த கழுத்து பகுதியை வெட்டி எடுக்க வேண்டி இருக்குது. இப்ப இந்த கழுத்து பகுதியை நான் எப்படி வச்சு வெட்ட போறேன்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த கழுத்து பகுதியை நான் இந்த பெரிய துண்டுல நான் வைக்கிறேன். நான் வச்சுட்டு இப்ப இதை நான் கீற போறேன். இப்ப இந்த கழுத்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நான் இதுக்கு நான் கீறி வரைஞ்சு எடுக்க போறேன். இப்ப நான் இந்த கழுத்து பகுதியை வரைஞ்செடுக்க போறேன். இப்ப வரைஞ்சாச்சு. இப்ப இது வந்து எனக்கு ஃபுல்லா காணாது. அப்ப அதனால நான் இப்போதைக்கு இதோட தான் வெட்ட போறேன். இப்ப நான் இந்த கழுத்துக்கு இந்த அளவு ஏன் கீழே வெட்டி இருக்கிறேன்னு சொன்னால் இதே அளவு தான் நான் ஃபுல்லா இந்த கழுத்துக்கே நான் வெட்ட போறேன் ஃபுல்லா. அதுக்கு பிறகு நான் இதை மடிச்சு உள்ளுக்குள்ள நான் தையல் ஊசால தான் நான் இதை தைக்க போறேன்னா அப்ப அது எனக்கு அளவா இருக்கும். இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சு அளவுக்கு இருக்கும். இந்த 1 இன்ச்சில இருந்து கொஞ்சம் கூட 1.25 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. ஆகவும் கூட விட்டா அது அழகா இருக்காது சட்டைக்கு. இப்படி வெட்டி எடுத்திருக்கிற இந்த கழுத்து பகுதியை இப்ப எங்களுக்கு மேலுக்கு வந்த துண்டு காணாது. கழுத்துக்கு இன்னும் இங்க இந்த அளவுக்கு வர வேண்டி இருக்குது. அப்ப இதுல வச்சு பார்ப்போம் நாங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி. இதோட இருக்குது. இதுல இருந்து எனக்கு ஒரு 1.5-2 இன்ச்சு இதுக்கு கழுத்துக்கு தேவைப்படுது. அப்ப முன்கழுத்தை நாங்க வெட்டுற டைம்ல அதோட சேர்ந்து வருதோன்னு சொல்லி நாங்க பார்ப்போம்.
இந்த இருக்கு முன்னுக்கு. முன்னாலேயும் அதே மாதிரி நான் 1.25 இன்ச் அளவு விட்டுத்தான் இந்த முன்கழுத்தையும் வைக்கிறேன். இப்போ நான் கழுத்தை வெட்டிட்டேன். ஆனால் முன்கழுத்தோடையும் சேர்ந்து அந்த கழுத்து வராது. அதனால் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அளவில் துண்டு நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நான் முன்கழுத்துக்கும் வெட்டியாச்சு. இப்போ எனக்கு பின்கழுத்துக்கும் முன்கழுத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு 3 இன்ச்சு அளவு ஒரு 4 இன்ச்சுக்குள்ள தேவைப்படுது. இப்போ நான் 4 இன்ச்சுக்கு நேரான ஒரு துண்டையே நான் எடுக்க போகிறேன். எனக்கு இந்த அளவே போதுமானது. இதை நான் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ கழுத்தை பார்த்தாலே தெரியும், இது முன்கழுத்துக்குரியது, இது பின்கழுத்துக்குரியது. இது ரெண்டுக்கும் இடையில ஜாயிண்ட் ஆகி வார நேரம் எனக்கு இந்த அளவு துண்டு தேவை. நான் அதுக்கு தைக்கிறதுக்கும் சேர்த்து விட்டு நான் அதே அளவுக்கு சரியாக வெட்டிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு கழுத்து துண்டுகள் வந்துட்டுது. இப்போ அடுத்ததாக நான் முன்னுக்கு குக்ஸ் கட்டுறதுக்கு உரிய பகுதியை நான் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ நான் 2 துண்டுகள் எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சம் அகலமாக எடுத்திருக்கிறேன். ஏனெண்டா குக்ஸ் பூட்டுற பகுதியை மடித்து தைக்கிறதுக்காக. இதை ஒத்தையாக எடுத்திருக்கிறேன். இந்த பகுதியை இதை நான் அப்படியே மடித்து உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன். அப்போ இது ரெண்டும் இவ்வளவும் தான் எங்களுக்கு தைக்கிறதுக்கு தேவையான துணிகள். எங்களோட துணிகள் எல்லாம் நாங்கள் தச்சு முடிக்கும் வரைக்கும் எதையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எறியக்கூடாது. இந்த மீதமுள்ள துணிகளை எப்பவும் நாங்கள் ப்ளவுஸை முழுமையாக தச்சு முடிக்கும் வரைக்கும் எங்களோட கையில் இருக்க வேணும். தச்சமயம் இது ஏதாவது துளைஞ்சால் நாங்கள் இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதை நாங்கள் தைக்கிற நாங்கள் அதை ஞாபகத்தில் வச்சு கொள்ள வேண்டும். இப்போ நான் இந்த லைனிங் பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இனி அடுத்ததான் நான் இந்த மெயின் பீஸில் இதை வச்சு வெட்டி தைக்கிறதுக்காக ரெடியாக போகிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். நான் தைக்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த நேரம் போதாததால் எனக்கு இதுக்கே நேரம் அளவாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி வச்சு வெட்டி நான் தைக்க போகிறேன்றதை காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் பிழை விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். போன வீடியோவில் நான் இதுக்கு கழுத்துக்கு துணி வச்சு தைக்கல. ஏனென்று சொன்னால் அதை நான் முதலாக போட்ட வீடியோ சொல்லித்தான் போட்டேன்னா அதுக்கு நான் லேஸ் வச்சு தைக்க போகிறேன்னு சொல்லி. இதுக்கு நான் லேஸுகள் எதுவுமே வைக்க இல்லை. ஆனால் நான் தைக்கிற நூல்களும் அது தெரியக்கூடாது. அதனால் நான் உள்ளே துணி வச்சு மடித்து நான் தைக்க போகிறேன். அதை புதுசாக எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நான் அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவித்தா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். பாய்.